பாப்பாக்கு என்னெல்லாம் வச்சுருக்கோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ மெயினாக வந்து இந்த ஒரு கவர், இந்த கவரில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோஜின் அப்படிங்கிற பிராண்ட்லேருந்து டிஸ்போசபிள் பேண்ட் ஸ்டைல் நாப்கின்ஸ் வந்து வாங்கியிருக்கிறேன். வந்து அவளும் தூக்குவா ஆசைப்படுவாங்கிறதுக்காக அவளுக்கு ஹேண்டில் பண்ணவும் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு இதை நாங்கள் வாங்கினோம். And welcome back to your channel House to Home. ஸோ இன்றைக்கி வந்து நான் என்னோடய டெலிவரி பேக்கில் என்னென்ன திங்ஸ் வந்து எடுத்து வச்சுருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எபிசோட் தான். ஸோ வாட் இஸ் இன் மை டெலிவரி பேக். ஸோ என்னோடய ஹாஸ்பிட்டல் பேக் ஆல்மோஸ்ட் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. ஆல்மோஸ்ட் எல்லாமே வாங்கிட்டேன், எல்லாமே வந்து பேக் பண்ணுறதுக்கு ரெடியாக வச்சுருந்தேன். ஸோ உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு. ஸோ டெலிவரி பேக் அப்படிங்கிறப்ப வந்து என்னோடய திங்ஸும் இருக்கும், என்னோடய நியூபார்ன் பேபிக்கு நான் வாங்கின திங்ஸுமே வந்து அதில் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். என்னோட எக்ஸ்பெக்டட் டெலிவரி டேட் வந்து மிட் வீக்ஸ் ஆஃப் ஏப்ரலில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுலேருந்து ஒரு 2 வீக்ஸ் பிஃபோராக தான் இந்த வீடியோ இப்போ நான் உங்களுக்கு ஷூட் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாமே ரெடி. நான் ஒரு 1 மந்த் பிஃபோராக வந்து லிஸ்ட் எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். ஸோ பேசிக்காக என்னென்ன தேவை அப்படிங்கிறதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு ஒன்றுனா கொஞ்சம் கொஞ்சமாக கலெக்ட் பண்ணி வாங்கி எல்லாத்தையும் சேர்த்து வச்சுட்டேன். பிகாஸ் வந்து குழந்தைக்கு அப்படின்னு நம்ம வாங்குறப்ப டவலோ இல்லை ட்ரெஸ்ஸோ வாங்குறப்ப நம்ம வந்து அதை வாஷ் பண்ணி சன்ட்ரை பண்ணி நீட்டாக வந்து எடுத்துகிட்டு போகணும்ல. ஸோ அதனால இந்த 1 மந்த் முன்னாடி நான் வந்து ப்ரிப்பேர் பண்ண தொடங்கிட்டேன். ஸோ அதுதான் வந்து இந்த எபிசோடில் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த எபிசோடில் நான் காட்டுற எல்லா திங்ஸுமே பேசிக்கான திங்ஸ் தான். நீங்கள் இருக்கிற இடத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள் மாறலாம். உதாரணத்துக்கு இப்போ நான் வந்து ஏப்ரலில் தான் என்னோட எக்ஸ்பெக்டட் டெலிவரி டேட் இல்லையா. ஸோ வந்து சென்னை பற்றி சொல்லணுன்னா உங்களுக்கே தெரியும், செம்மையாக வெயில் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நான் காட்டன் நிறைய வந்து வாங்கியிருப்பேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ட்ரெஸ் தான் குழந்தைக்குமே வாங்கியிருப்பேன். ஸோ உங்கள் கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்களும் வந்து மாற்றிக்கலாம். பட் பேசிக்கான திங்ஸ் எல்லாமே இதில் நான் வந்து கவர் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் வந்து நான் எனக்காக எடுத்துகிட்டு போகிற திங்ஸ்லேருந்து நான் ஆரம்பிக்கிறேன். வந்து நான் எனக்காக எடுத்துக்கிட்ட திங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைட்டிஸ் தான். எல்லாமே வந்து நல்ல குவாலிட்டியில் இருக்கிற நைட்டிஸ் தான் வாங்கியிருக்கேன். எல்லாமே வந்து ஃபீடிங் நைட்டிஸ். ஸோ 4 நைட்டி மட்டும் நான் பேக்கில் வச்சுருக்கிறேன். மிச்சத்தை வந்து வாஷ் பண்ணி வீட்டில் தான் வச்சுட்டு போகிறேன். என்னோடய ஹாஸ்பிட்டல் நான் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 to 6 கிலோமீட்டர்ஸ்குள்ளே தான் இருக்குது. ஸோ இன்கேஸ் ஏதாவது எமர்ஜென்சினாலும் ஹஸ்பண்டோ யாராவது இங்கே வீட்டுக்கு வந்துட்டு போகிறப்ப வந்து எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. ஸோ ரீச்சபிள் இடத்துல தான் வச்சுருக்கிறேன். பட் ஹவர் பேக்கில் வந்து வைக்கிறதுக்காக ஒரு 4 நைட்டி எடுத்துருக்கிறேன். ஸோ 4 நைட்டி அப்படிங்கிறப்ப வந்து அதுவே நமக்கு தாராளமாக போதுமானதாக இருக்கும். நான் சொன்ன மாதிரி இது எல்லாமே ஃபீடிங் நைட்டிஸ் தான். ஸோ எல்லாமே வந்து எனக்கு சைட் சிப்ஸ் வச்சுருக்கிற மாதிரி நான் வாங்கியிருக்கிறேன். நீங்கள் சென்டர் சிப் மாதிரியும் வாங்கிக்கோங்க, அதுதான் உங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இது எனக்கு வந்து செகண்ட் டெலிவரி அப்படிங்கிறதுனால ஃபஸ்ட்டில் இருந்து அது கொஞ்சம் சின்ன சின்ன எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இருக்கும்ல. ஸோ அதனால வந்து இந்த தடவை வந்து கொஞ்சம் நல்லாவே பிளான் பண்ணி எல்லாமே வாங்க முடிஞ்சுது. ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல குவாலிட்டி நைட்டிஸ் நான் வாங்கியிருக்கேன். ஒரு 1 or 2 இயர்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரியான நைட்டிஸ், நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணாலுமே சூப்பராக இருக்குங்கிற மாதிரி குவாலிட்டியாகவே நான் வாங்கிட்டேன். நெக்ஸ்ட் வந்துட்டு டவல்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 2-3 செட் ஆஃப் டவலை எடுத்து வச்சுருக்கேன். கண்டிப்பாக குளிச்சுட்டு துடைக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும். ப்ளஸ் வந்து ஹைடிங் கிளாத்தாகவும் யூஸ் ஆகும். ஸோ அதனால ஒரு 2-3 டவல் வந்து எடுத்து வச்சுக்கலாம். அப்புறம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது இன்னர் வேர்ஸ் தான். ஸோ என்னோடய ப்ரா எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபீடிங் ப்ராஸ் தான் வாங்கியிருக்கேன். முக்கியமான ஒரு விஷயம், நீங்கள் இந்த டைமில் வந்து நீங்கள் யூஷுவல் சைஸை விட ஒரு சைஸ் எக்ஸ்ட்ரா வாங்கிக்கோங்க, அதான் கம்ஃபர்டபுளாக இருக்கும். கொஞ்சம் ஆன்லைன்லேயே வாங்கினேன், கொஞ்சம் ஸ்டோர் பாட்டும் இருக்குது. இந்த இன்டிமசி அப்படிங்கிற பிராண்டில் வர ப்ராஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இதோட லிங்க்ஸ் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான திங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மெட்டர்னிட்டி பேட்ஸு. இப்போ வந்து எப்படின்னா, நம்ம வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் போகிறோம், நம்ம ஹாஸ்பிட்டலில் இருக்கிறப்ப வந்து பேண்டீஸ்லாம் வாஷ் பண்ணுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குமா அப்படின்னு கேட்டால் நிறைய இடத்துல இருக்காது. ஸோ மெட்டர்னிட்டி பேட்ஸ் அப்படின்னு நீங்கள் வாங்குறப்ப வந்து டிஸ்போசபிள் பேண்டி ஸ்டைல் பேட்ஸ் வாங்கிக்கோங்க. ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூஸ் அண்ட் த்ரோவில் இருக்குது. அண்ட் உங்களோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ நான் வந்து இந்த கோஜின் அப்படிங்கிற பிராண்ட்லேருந்து டிஸ்போசபிள் பேண்ட் ஸ்டைல் நாப்கின்ஸ் வந்து வாங்கியிருக்கிறேன். இந்த பேக்கெட்டில் வந்து 3 இருக்கும். ஸோ இதில் வந்து பேக் ஆஃப் 2 பேக் ஆஃப் 3லாம் நிறைய ஆன்லைனில் அவைலபிள் தான். இது வந்து நமக்கு ரொம்ப ஈஸி, யூஸ் பண்ணி நம்ம அப்படியே டிஸ்போஸ் பண்ணிடலாம். ஸோ டென்ஷன் ஃப்ரீயாக யூஸ் பண்ணலாம். அண்ட் இது வந்து லார்ஜ் to XL சைஸ் வரை உங்களுக்கு அவைலபிள். ஸோ அந்த கோஜினோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அது அமேசான்லலாம் அவைலபிள் தான், நீங்கள் வேணும்னா செக் பண்ணிக்கோங்க. ஸோ அப்படி அஃபோர்ட் பண்ண முடியாதவங்களுக்கு வந்து இன்னொன்று வந்து விஸ்பர்லேயும் உங்களுக்கு இந்த சாய்ஸ் இருக்குது. நிறைய பேருக்கு மேபி இது தெரிஞ்சிருக்காது. ஸோ தெரியட்டும், கொஞ்சம் அவேர்னஸாக இருக்குங்கிறதுக்காக நான் இதை ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து சேம்
பேன் ஸ்டைல் நாப்கின்ஸ் உங்களுக்கு வந்து விஸ்பர்லேயும் அவைலபிள். இது வந்து பேக் ஆஃப் 6. இதுவுமே வந்து ஃப்ளெக்ஸி ஃபிட் தான், பேன் ஸ்டைல். இதில் வந்து 60 to 100 சென்டிமீட்டர் வேஸ்ட் இருக்கிறவங்களுக்கு இது வந்து யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு டாய்லெட்ரி கிட் ஒன்று எடுத்து வச்சிருக்கேன். ஸோ இதில் வந்து பேசிக்கான திங்ஸ்லாம் தான் எடுத்து வச்சுருக்கிறேன். லைக் சோப் வச்சுருக்கிறேன், பேஸ்ட் ப்ரஷ் அந்த மாதிரி ஐட்டம் வச்சுருக்கிறேன். அப்புறமா வந்து பவுடர் வச்சுருக்கிறேன், மாய்ஸ்சரைசர். ஸோ யாராவது அப்பப்போ குழந்தைய பார்க்குறதுக்கும் ஹாஸ்பிட்டலில் வரலாம், ஸோ நம்மளும் கொஞ்சம் நீட்டாக இருக்கணும்ல, அதுக்கு தான். அப்புறம் பொட்டு வச்சுருக்கிறேன். அப்புறம் வந்து அண்டர் ஐ க்ரீம், இதை நான் நைட் யூஸ் பண்ணுவேன், ஸோ அது ஒன்று வச்சுருக்கிறேன். அது போக நான் என்ன வச்சுருக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இது 2 வச்சுருக்கிறேன். ஸோ பி சேஃப் டாய்லெட் ஸ்ப்ரே வச்சுருக்கிறேன். ஸோ கண்டிப்பாக வந்து நம்ம வாஷ்ரூம்லாம் யூஸ் பண்ணுவோம், ஸோ அதனால இந்த பி சேஃப் டாய்லெட் ஸ்ப்ரே வந்து நான் எடுத்துருக்கிறேன். ஆப்ஷனல் தான், பட் உங்களோட கம்ஃபர்ட்டு. ஸோ ஆல்டர்னேட்டிவாக வந்து இது வந்து டாய்லெட் ஷீட் பேப்பர்ஸு. ஸோ இதுவும் வந்து பி சேஃப் பி பட்டி பிராண்ட்லேருந்து வருது. இதுவும் வந்து எப்படின்னா உங்களுக்கு நிறைய நீங்கள் ஏர்போர்ட்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ இதை வந்து டாய்லெட் சீட் மேலே போட்டுட்டு நம்ம டாய்லெட் யூஸ் பண்ணிட்டு அப்படியே எடுத்து டிஸ்போஸ் பண்ணிடலாம். ஸோ ஒரு காண்டாக்ட் ஃப்ரீயாக இருக்குங்கிறதுக்காக இது ஒன்று வச்சுருக்கிறேன். ஸோ இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து ரூமில் யூஸ் பண்ணுறதுக்கோ இல்லை வாஷ்ரூம்லலாம் யூஸ் பண்ணுறதுக்காக ஒரு பேர் ஆஃப் செப்பல் ஒன்று வாங்கினேன். ஸோ இது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இது ஒன்று வாங்கினேன். இது வந்து ஆன்லைனில் தான் வாங்கினேன். இதோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். போக வந்து கொஞ்சம் பேசிக்கான திங்ஸ் எடுத்துருக்கிறேன், லைக் ஃப்ளாஸ்க்கு, அதுக்கப்புறம் வந்து சுகர் எடுத்துருக்கிறேன், சால்ட் வச்சுருக்கிறேன், டிஸ்போசபிள் பேப்பர் கப்ஸு, பிளேட், அந்த மாதிரிலாம் கொஞ்சம் திங்ஸ் வச்சுருக்கிறேன். ஸோ அது வந்து நமக்கு வென் தென் யூஸ் ஆகும், ஸோ அதனால் அந்த திங்ஸும் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதோட என்னோட திங்ஸ் எல்லாமே முடிஞ்சுது. இப்போ வந்து குட்டி பாப்பாவுக்கு என்னெல்லாம் வச்சுருக்கோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ மெயினாக வந்து இந்த ஒரு கவர், இந்த கவரில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ள 2 கவர் இருக்கும். ஸோ 2 கவரில் வந்து நான் வந்து ஒரே மாதிரி திங்ஸ் ப்ளூ கலரில் ஒன்று, பிங்க் கலரில் ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். ஸோ பாய் பேபியாக இருந்தால் அப்படி இந்த செட் அப்படி கொடுத்துடணும், கேர்ள் பேபியாக இருந்தால் இந்த பிங்க் செட்டை கொடுக்கணும் அப்படின்னு வச்சுருக்கிறேன். ஸோ இதில் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து குழந்தைக்காக வாங்கின ட்ரெஸ்ஸு, ஒரு டைப்பர், அதுக்கப்புறம் இது வந்து ஹூடட் டவல் ஒன்று வச்சுருக்கிறேன். இந்த ஹூடி டவல் சொல்லுவாங்கள்ல, தலையில் போடுற மாதிரி. ஸோ ஒரு டவல் ஒன்று வாஷ் பண்ணி அதுவும் வந்து நீட்டாக எடுத்து வச்சுருக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ரப்பர் ஷீட் ஒன்று ப்ளூ கலரில் இருக்குது. இது வந்து ஒரு கிட்டு. இதில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஹெட் கேப் வரும், ஒரு மிட்டன்ஸ் வரும், அப்புறமா வந்து சாக்ஸ் வரும். ஸோ இந்த மாதிரி ஒரு செட் ஒன்று இருக்குது. ஸோ இதே தான் எல்லாமே பிங்க் கலர்லேயும் ஒரு செட் வந்து வாங்கி வச்சுருக்கேன். ஸோ இந்த கவர் வந்து நான் யார்கிட்ட கொடுக்க போகிறேன்னா ஹர்ஷிகாட்ட தான் கொடுக்க போகிறேன். ஸோ என்ன பேபின்னு பார்த்துட்டு அவள் தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியும் வச்சுருக்கேன் நான் அவகிட்ட. ஸோ அந்த மாதிரி ப்ளூவில் ஒரு செட் வச்சுருக்கிறேன், பிங்க்லேயும் அதே மாதிரியே ஒரு செட் ஒன்று வாங்கி வச்சுருக்கிறேன். ஸோ அந்த 2 பேர் ட்ரெஸ் பார்த்தீங்கல்ல, ஸோ அது போக எக்ஸ்ட்ரா வந்து இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதிலே வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஹூடி டவல்ஸ் இருக்குது, எக்ஸ்ட்ரா ட்ரெஸ் கொஞ்சம் நான் எடுத்து வச்சுருக்கிறேன். அதே மாதிரி துணி நிறைய வச்சுருக்கிறேன். ஸோ வைப்பிங் கிளாத் எல்லாம் நமக்கு தேவைப்படுங்கிறதுனால கொஞ்சம் துணி நிறையவே வந்து எடுத்து வச்சுருக்கிறேன். 2 செட்டு வந்து குவிக் ட்ரை ஷீட் வந்து எடுத்து வச்சுருக்கிறேன். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், பட் தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன். பேசிக்கலி இது வந்து ஒரு ரப்பர் ஷீட் தான். உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ரப்பர் மாதிரி தான் இருக்கும், மேலே வந்து சாஃப்டாக இருக்கும். ஸோ அவங்க வந்து பெட் வெட் பண்ணிட்டாங்க அப்படின்னா பெட்லலாம் எதுவும் ஆகாது. உங்களுக்கு வந்து இது ரியூசபிள் அண்ட் வாஷபிள். ஸோ அதனால இது வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும், பேபியும் வந்து கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அதனால இதில் வந்து 2 எடுத்து வச்சுருக்கிறேன். 2 கண்டிப்பாக தேவைப்படும், நம்ம ஒரு நாள் ஃபுல்லாக யூஸ் பண்ணாலும் அடுத்த நாளுக்கு நமக்கு கண்டிப்பாக தேவைப்படும். இன்னும் கொஞ்சம் வாங்கி வச்சுருக்கேன், பட் ஹாஸ்பிட்டலுக்காக 2 மட்டும் எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி கொஞ்சம் சாஃப்ட் டவல்ஸ் வந்து வச்சுருக்கிறேன். ஸோ கண்டிப்பாக டவல்ஸ் வந்து நிறையவே நமக்கு தேவைப்படும். ஸோ அதனால் கொஞ்சம் சாஃப்ட் டவல்ஸ் வச்சுருக்கிறேன். அதே மாதிரி காட்டன் டவல்ஸும் வச்சுருக்கிறேன். ஸோ துடைக்கிறதுக்கு, குளிச்சதுக்கு அப்புறமா வந்து தொடச்சி விடுறதுக்கு அதுக்கெல்லாம் யூஸ் ஆகுங்கிறதுனால காட்டன் டவல்ஸும் வச்சுருக்கேன், கொஞ்சம் சாஃப்ட் டவல்ஸுமே வந்து வச்சுருக்கிறேன். அப்புறம் நான் சொன்ன மாதிரி எனக்கு வந்து டெலிவரி ஏப்ரல் மந்த் தான், நல்ல ஹாட்டான சீசன் அப்படிங்கிறதுனால நான் ஸ்வெட்டரோ இல்லை ஏதாவது வின்டர் வேர் மாதிரியான திங்ஸ் வந்து எதுவுமே எடுத்து வச்சுக்கல. மேபி அது தேவையும் படாது இந்த ஊர் கிளைமேட்டுக்கு, பட் எதுக்கும் ஒரு சேஃப்டிக்கு இருக்கட்டும் அப்படின்ட்டு ஒரே ஒரு பிளாங்கெட் மட்டும் நான் வந்து எடுத்து வச்சுருக்கிறேன். இது வந்து நான் போரூர் சரவணா ஸ்டோர்ஸில் வாங்கினேன். நிறைய ஆன்லைன்லேயும் பார்த்தேன், பட் பேபிக்கு அப்படிங்கிறதுனால வந்து கொஞ்சம் டச் பண்ணி ஃபீல் பண்ணி வாங்கினா நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. ஸோ அதனால இது வாங்கினேன். சரியான சாஃப்ட்டு, நல்ல லெங்க்த்தியாகவும் இருக்குது. ஒரு 3 வயசு வரைக்கும் அவங்க
கம்ஃபர்டபுளாக போற்றி படுக்கிற மாதிரியான ஒரு பிளாங்கெட்டாக இருந்தது. ஸோ அதனால இது ஒன்று வாங்கினேன், இதையும் எடுத்து வச்சுருக்கிறேன். பேபி டயப்பர்ஸ் வாங்கியிருக்கேன். ஸோ இது வந்து பேக் ஆஃப் 20 ஹக்கீஸில் வாங்கினேன். சாஃப்ட் பேண்ட்ஸாக இருக்கும் அப்படின்னால நான் யூஸ்வலாக வந்து ஹர்ஷிகா டைமில் வந்து மேமி போக்கோ பேண்ட்ஸ் நிறைய யூஸ் பண்ணுவேன். ஸோ இந்த தடவை வந்து இதாக வாங்கியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் டைம்ங்கிறதுனால அவங்க எப்படி கம்ஃபர்டபுளாக இருக்கிறாங்களான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா வாங்கிக்கலாம் அப்படின்னு இது மட்டும் ஒரே ஒரு பேக்கெட் வாங்கியிருக்கேன். இது போக பேபி டாய்லெட்ரிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பவுடர், அப்புறமா சோப்பு, முக்கியமாக வந்து இந்த பேபி வைப்ஸ் வந்து ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். நான் வந்து ஹிமாலயாவில் தான் வாங்கியிருக்கேன். ஹர்ஷிகாவுக்கும் நான் ஹிமாலயா தான் யூஸ் பண்ணேன். ஸோ இது நல்லாயிருக்கும். ஸோ அதனால் அதே பிராண்டே நான் மறுபடியும் வாங்கினேன். மற்றபடி வந்து இந்த ரேஷ் க்ரீமோ மாய்ஸ்சரைசரோ எதுவுமே நான் இப்போதைக்கு வாங்கலை. பிகாஸ் அவங்க ஸ்கின் ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும், எப்படி இருக்கும் நமக்கு தெரியாது. ஸோ அதெல்லாம் டாக்டர் அட்வைஸ் கேட்டதுக்கு அப்புறமா வாங்கிக்கலாம். ஸோ டெலிவரி பேக்குக்கு இதுதான் நான் வாங்கியிருக்கேன். வாங்கின ட்ரெஸ் கிட்டோடையே வந்து இந்த மிட்டன்ஸ் சாக்ஸ் எல்லாமே இருக்குது. பட் இது வந்து ஹர்ஷிகா ஆசைப்பட்டு வாங்கினா பேபிக்காக. ஸோ அதனால இந்த ஒரு பேபி சாக்ஸும் வந்து நான் எடுத்து வச்சுருக்கிறேன். அப்புறமா வந்து இந்த பேபி பெட் ஒன்று வாங்கினோம். ஹர்ஷிகா டைமில் நான் இது நான் வாங்கலை. பிகாஸ் நாங்கள் எல்லாம் தான் அவளை தூக்குவோம் அப்படிங்கிறதுனால இந்த டைமில் நான் வந்து அவளும் தூக்குவா ஆசைப்படுவாங்கிறதுக்காக அவளுக்கு ஹேண்டில் பண்ணவும் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு இது நாங்கள் வாங்கினோம். எப்படி இது ஒரு 3-4 months தலை கொஞ்சம் நல்லா நிற்கிற வரைக்கும் கண்டிப்பாக யூஸ் ஆகும்னு தோணுச்சு. ஸோ இது ஒன்று வாங்கியிருக்கேன். இது வந்து நிறைய ப்ரைஸ் ரேஞ்சஸில் கிடைக்குது. 250லேருந்தே ஸ்டார்ட் ஆகி 800 அந்த மாதிரி நிறைய ப்ரைஸ் ரேஞ்சஸில் கிடைக்குது. ஸோ அதனால இந்த ஒரு பேபி பெட் ஒன்று வாங்கினோம். இது போக நெட்டு, பேபி பெட் வித் நெட்டு எல்லாமே வந்து ஹர்ஷிகாவோடதே இருக்குது. எல்லாமே நல்லதாக இருக்குது. ஸோ எல்லாம் வாஷ் பண்ணி வீட்டில் வச்சுருக்கோம். அதெல்லாம் எதுவும் ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துகிட்டு போகலை. ஸோ வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா அதெல்லாம் யூஸ் பண்ணணும். ஸோ இதுதான் மக்களே நான் பேசிக்காக வந்து எடுத்து வச்சுருக்கிற திங்ஸ். ஹோப் இதுவே வந்து சஃபிஷியண்ட்டாக இருக்கும்னு தான் தோணுது. அண்ட் வீடு பக்கத்தில் இருக்கிறதுனால ஏதாவது எமர்ஜென்சினா நம்மளே வந்து எடுத்துக்கிற மாதிரி தான் இருக்கும். ஹோப் இந்த எபிசோட் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு தோணுது. என்னோட ஃபர்ஸ்ட் டெலிவரி எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் அதெல்லாம் சேர்த்து வச்சு நானாக ஒரு லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணி எனக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே நான் எடுத்து வச்சுருக்கிறேன். ஸோ சிமிலர்லி இல்லை ஏதாவது மிஸ் ஆகிருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ தட் பார்க்குற நியூ மாம்ஸுக்கோ இல்லை மற்றவங்களுக்கோ கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். மறுபடியும் ஒரு டேஸ்டான ரெசிபி இல்லாட்டி வேறு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோடோட உங்களை எல்லோரும் நான் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹவுஸ் டு ஹோம்.